பிக் பாஸ் சீசன் 8 வீக்கெண்ட் எபிசோட்லாம் முடிஞ்சிருச்சு. டபுள் எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த சண்டே எபிசோடில் ஒருத்தவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலேவுக்கு பயங்கரமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி இந்த எபிசோட இந்த வீக்கெண்டை எப்படி கொண்டுட்டு போனார்? நேற்று தான் வன்மம் இல்லைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் ஒரு வன்மங்கள்லாம் நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன தான் நடக்குது? யாருடைய ஃபேன்ஸ் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது? யாருக்கு அதிகமாக பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க? டீட்டெயிலாக பார்ப்போம். எந்த ஒரு முடிவையும் நீங்கள் டைட்டில் பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபைனலாக டாப் 10 முடிவு பண்ணிட்டாங்க. டாப் 10 பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 10 கொண்டு வரதுக்கு ஏன்பா 80 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு கேட்க தோணுது இல்லைங்களா? ஏன்னா இருக்கத்தானே செய்யும். ஸோ டாப் 10 யார் யார்? சண்டே எவிக்ட் ஆனவங்க அன்ஷிதா. முதல்ல வந்து சண்டே எவிக்ட் ஆனவங்க அன்ஷிதா வந்து இந்த எவிக்ஷனுக்கு ஃபேரா அப்படின்னு அது ஒரு டிஸ்கஷன் ஒரு பக்கம் வெளியே போயிட்டுருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ஷிதா வந்து மஞ்சரி இருக்கும்போது அன்ஷிதா வெளியே போயிடக்கூடாது. ஸோ வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து அன்ஷிதா டிசர்வ் தான். இவ்வளோ நாளாக இருந்தாங்க. மஞ்சரி வந்து அந்த பிளேஸ் டிசர்வ் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் நிறையா பேரோட மனநிலை மாறிருக்கு. நிறையா பேரோட ஃபேமிலி உள்ளே வந்துட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மறக்கடிச்சிட்டு போயிட்டாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, அன்ஷிதா டிசர்வ் டு எவிக்டட் திஸ் வீக். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இந்த செங்கலா டாஸ்க்கு முன்னாடி அவங்க எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால் வந்து அவங்க இவ்வளோ நாள் சர்வே பண்ணதே பெரிய விஷயமா எனக்கு தோணுது. இவ்வளோ நாள் வந்ததுமே பெரிய விஷயம்தான். அதனால் அது ஃபேர் எவிக்ஷன் தான். இதனால் வந்து நம்ம மஞ்சரியை வந்து குறைச்சி இட போட்டுற முடியாது. ஏன்னா மஞ்சரி வந்து டாஸ்க் வைஸ்லேயும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் சரி, அன்ஷிதா விட ஒரு மடங்கு அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இன்னும் அவங்க நல்லா விளையாண்டுருந்துருக்கலாம். இந்த ஃபேமிலி வீக் வந்ததுக்கு முன்னாடி அவங்க கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ரூல்ஸை பிரேக் பண்ணுறது, ரூல்ஸை மீறி விளையாடுற விளையாட்டுகள் நிறையா பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா வந்து டிசர்வ் டு எவிக்ட் தான். எந்த மாற்றமும் கிடையாது அதில். சரி, டாப் 10 டிசர்வா அதை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் எபிசோடில் விஜேஎஸ் என்ன பண்ணார் அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் கம்மி தாங்க. ஏன்னா ஃபேமிலி வீக்லாம் வந்துட்டு போயிட்டாங்க, ஃபேமிலிஸ்லாம் வந்தாங்க. ஸோ அந்த ஃபேமிலியை பற்றின மட்டுமே இருந்துச்சு. நீங்கள் சாட்டர்டே எபிசோடு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய ஃப்ளா இருந்துகிட்டே இருந்துச்சு. சாட்டர்டேல நிறைய ஃப்ளா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை வந்து இதுக்கெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க, கட் பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் தோணுச்சு. அது என்னன்னா, அந்த சாட்டர்டே எபிசோடில் ஒரு சில விஷயங்களில் லைவ் ஸ்ட்ரீமிங், அதாவது ஹாட்ஸ்டாரில் பார்த்தவங்களுக்கு ஒரு சில கிளிப்ஸ்லாம் வந்து அவங்க கொடுக்கல. இந்த ஸ்குவிட் கேம் 2 அந்த ப்ரொமோஷனில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த படம் போட்டு காமிச்சாங்க இல்லைங்களா? ஸோ அதை தாண்டி ஒரு கேம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமில் நடந்த பிரச்சனைகள், அது மூலயமா நடந்த சண்டைகள் எல்லாமே டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் ஹாட்ஸ்டாரில் அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணலை. அதுக்கு ஏன் அப்படின்னு தெரியல. நமக்கும் அதை பற்றின அவேர் இல்லை. பட் சோஷியல் மீடியாவில் போயிட்டு பார்க்கும்பொழுது நம்ம இந்த வீடியோலாம் பார்க்கவே இல்லையே, எங்கேப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்க தோணுச்சு. அதில் நமக்கு கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஜாக்லின் அப்படிங்கிற வன்ம குடோன் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூடவே மஞ்சரியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். வன்ம குடோன்கள் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். அதை பாருங்கள். ஜாக்லின் பற்றியும் அந்த மஞ்சரி பற்றியும் நிறைய பேசிட்டோம் நம்ம. ஆனால் இருந்தாலுமே அவங்க அந்த வாலண்டியராக போயிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து அது மூலயமா ஃபைட் பண்ணி அதில் ஒரு அது அன்டென்ஷன் கிரியேட் பண்ணுற விஷயம் இருக்குது தெரியுங்களா? ரொம்ப சீப் பிஹேவியராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி இது வந்து அன்எத்திக்கலாக இருக்குது. இது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? தீபக் வந்து அந்த அந்த நெட்ஃப்ளிக்ஸோடைய அந்த ப்ரொமோஷனுக்கு லெட்டர் வந்திருக்கு. அது தீபக் தான் படிக்கணும்னு போட்டிருக்கு. தீபக் இருங்கம்மா தான் சொல்கிறாரு. அதுக்கு ஒன்று ஏன்னா இவ்வளோ ஹாஷாக பண்ணுறீங்க அப்படின்னு அங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க ஜாக்லின். ஸோ அந்த சீனை கிரியேட் பண்ணிவிட்டு அது மூலயமா சௌந்தர்யா கூட ஒரு சண்டைக்கு போகிறாங்க. இதுக்கு மஞ்சரி வந்து இதுக்கு வேற உடந்தை வேற. அப்போது அவங்க மனசுக்குள்ளே ஆயமாக பதிஞ்சிருச்சு. நமக்கு இந்த வீக்கெண்ட் நம்ம கண்டென்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் இதே மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இழுத்து போட்டு மூக்க நுழைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களே தலையை தட்டி அடித்து விட்ருவாங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். தலை கணத்தில் ஆடினவங்க எல்லாத்தையுமே தலையை தட்டி கீழே உட்கார வச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க மக்கள். இதை சொல்ல வரேன் நான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சாட்டர்டே எபிசோடில் சௌந்தர்யாவுக்கு திட்டமிட்டே கைத்தட்டல் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஜாக்லினுக்கு பயங்கரமான கைத்தட்டல்கள்லாம் வந்துச்சு. ஸோ அப்படிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. அங்கே இருக்கிறது செட் ஆடியன்ஸ், சரிங்களா? அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவங்க கிடையாது. அந்த செட்டில் இருக்கிறவங்க ஒரு செட் ப்ராப்பர்ட்டி ஆடியன்ஸ் அவங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸு,
அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் என்ன வேலை சொல்றாங்களோ அதுதான் அவங்க செய்றாங்க. யாருக்கு கை தட்டணுமோ அது தட்டுறாங்க. அதையும் தாண்டி எடிட்டிங்ல தூக்கிடுவாங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே. ஸோ அவங்க வந்து வெற்றி தோல்விய தீர்மானிக்க போறது கிடையாது. ஒருத்தவங்க கன்டினியூஸா கை தட்டு வாங்குறாங்க. அவங்க தான் டைட்டில் வின் ஆகவும் முடியாது. கைத்தட்டே வாங்காதவங்க டைட்டில் வின் ஆகவும் ஆகலாம். ஸோ அதனால அங்க இருக்கிற ஆடியன்ஸ் அவங்க வந்து டிசைட் பண்றது கிடையாது. வெளியிலேருந்து மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? வோட் போடுறாங்க. பார்க்குறவங்கள தாண்டி யார் வோட் பண்றாங்களோ, அவங்க தான் யார் வின்னர், யார் லூசர்ன்னு டிசைட் பண்றாங்க. அத முதல்ல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ அத தாண்டி இந்த சண்டே எபிசோட்ல அன்ஷிதா எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. யாருடைய ஃபேன்ஸ் யாருக்கு ஓட்டு போட தேவையில்ல. இந்த கான்செப்ட் வருது. அதாவது எனக்கு ஓட்டு போடலனாலும் பரவால்ல. ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 வீக்கா ஃபேமிலிலாம் வந்து ஒரு மாரி எல்லாம் ஜெல் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி 2 வன்மங்கள் வெடிச்சிருச்சு. இன்னும் நம்ம குட்டைய கொலைப்பணும் அப்படின்னு சேனல் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்படிலாம் பண்ணா தானே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக்க ஓட்ட முடியும். ஸோ அதனால வந்து எனக்கு ஓட்டு போடலனாலும் பரவால்ல. ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ராணுவ வந்து மோஸ்ட்லி வந்து கார்னர் பண்றாங்க. ஏன் ராணுவ கார்னர் பண்றாங்கன்னா, எதுவுமே பண்ணாம எப்படி அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல சேவ் ஆகுறாரு? எப்படி எவிக்ட் ஆகாம இருக்காரு? அப்படின்னு டவுட் அவங்களுக்கு வருது. ராணுவும் ஒரு சில இடங்கள்ல வார்த்தைகள விடுறாரு. நான் ஃபைனல் வரைக்கும் போயிடுவேன். என்ன பார்த்துப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது வந்து ஏஆர்எம் அதாவது இந்த ஏஆர்எம் கான்செப்ட் இந்த வாரம் தொடரும். இந்த சீசன்ல தொடரும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, போன சீசன்ல வந்து வின் பண்ணது வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன். ஸோ அடுத்தது நான் தான் ராணவ். ஸோ அந்த மாரிலாம் வந்து ஒரு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது, ஆப்வியஸா வெளியேருந்து பார்க்கணும் என்ன தோணும்னா, ஸோ அவர் ஏதோ ஒரு ப்ராப்பரா ஒரு செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு. இதனால ராணவ் வந்து எல்லாருமே வந்து டைரக்ட்டா அட்டாக் பண்றாங்க. முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னன்னா இப்ப முத்துக்குமரன் வந்து ஒரு சொல்ற காரணங்கள் நம்மளால ஏத்துக்க முடியல. உழைக்காம எப்படி ஒருத்தவங்க வெளிய இவ்வளவு நாள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உழைக்கிறதுங்கிறது வந்து நீங்க கேம் விளையாடுறது மட்டும் உழைக்கிறது கிடையாது. நான் தெளிவா சொல்லியிருந்தேன். முத்துக்குமரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் இவங்க ரொம்ப பிடிக்கும். சௌந்தர்யாவையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் ஒவ்வொரு விஷயங்கள் தனித்துவமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த விதத்தில முத்துக்குமரன ஒரு விஷயத்தில பிடிக்கும் அப்படின்னா, அதே மாரி சௌந்தர்யா ஒரு விஷயத்தில பிடிக்கும். ஸோ அதுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ அது அவங்களுடைய வேலை அது. அத எப்படி நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு டாப் 5யா வரப்போறீங்க. நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா, மத்தவங்களுடைய உழைப்ப, மத்தவங்களுடைய வேலைய குறைச்சு மதிப்பிட நீங்க ஆரம்பிச்சுட்டாலே, உங்களுடைய டவுன்ஃபால் அங்க ஸ்டார்ட் ஆயிடும். இது வந்து நீங்க நம்ப ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நம்ப வந்து டிசர்வ் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாலே, நீங்க அடுத்து வேலை செய்ய மறந்துருவீங்க. அந்த தலைகணம் உங்கள அழிச்சிடும். ஸோ அதனால வந்து சௌந்தர்யா வந்து உழைப்பே போடலன்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது. ஸோ இந்த உழைப்பு நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க. இந்த வீட்ல நீங்க கேம் மட்டும் விளையாண்டீங்கன்னா உங்களால ஜெயிக்கவே முடியாது. கேம தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அந்த மக்கள் கூட நீங்க இன்டராக்ட் பண்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. அத மோஸ்ட்லி இந்த வீட்ல சௌந்தர்யாவ தவிர வேற யாருமே பண்ண மாட்றாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது வந்து ஏன் உங்களால ஏத்துக்க முடியல? நான் இங்க கேம் மட்டும் தான் விளையாடுவேன். நான் வந்து இங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து இங்க ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, மக்கள் மனசுல நீங்க ஒட்டவே மாட்டீங்க. மக்கள் உங்கள யாருன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள், சௌந்தர்யா மாரி விஷயங்களும் வேணும். ஒரு ஹோல்சம் என்டர்டெயின்மென்ட்டா இருந்தா மட்டும் தான், அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டே போக முடியும். ஸோ இத்தன நாளா வந்திருக்காங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தான் வந்திருப்பாங்க. எதுவுமே பண்ணாம வரமாட்டாங்க. அது முதல்ல முத்துக்குமரன் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, பார்க்குறவங்களும் நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சௌந்தர்யா வந்து கேம் ஒழுங்கா விளையாட மாட்றாங்க. பிசிக்கல் டாஸ்க்ன்னு வந்துட்டா அவங்க வந்து தள்ளி போறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லா டூ வில்லேஜ்ன்னு ஒரு ஒரு புரோகிராம் இருக்கு. அதுல அவங்க பண்ணாத பிசிக்கல் டாஸ்க்கே கிடையாது. ஆனா இதுல ஏன் பண்ண மாட்றாங்கன்னு நமக்கு தெரியல. பட் அது அவங்களோட கேமா கூட இருக்கலாம்ல. ஸோ அது அவங்களோட கேமா இருக்கலாம். பட் பொறுத்தவரை நம்ம பார்க்கணும். ஏன்னா, இந்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலே ஓப்பனா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாரு விஜேஎஸ். அத பார்த்த உடனே அவ்ளோ எல்லா முகத்திலயும் அப்படியே சந்தோஷம் பொங்குது. வாங்கிடுவேன்டா, வாங்கிடுவேன்டா அப்படின்னு. வாங்கிடுவீங்களா? வாங்கிடுவீங்களா? ஏன்னா ரயன் சிஸ்டர் வேற சொல்லிட்டு போனாங்க இல்லைங்களா? "நீ ஜெயிக்கிற டிக்கெட் டூ ஃபினாலே வாங்குற" அப்படின்னு. உடனே மஞ்சரி சொன்னாங்க இல்லைங்களா? "ஜெயிச்சு வாங்குனா வாங்கிட்டு போட்டுமே" அப்படின்னு. ஸோ மஞ்சரி எப்படிங்கிறாங்க, அப்படியே புல்லரிக்குது ஜாக்லினுக்கு. அப்படியே எல்லாரும் வாய பொளந்துட்டு ஆன்னு பார்க்குறாங்க. இங்க என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னா, இந்த டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்கு பிசிக்கலா இருக்க போகுதா? இல்ல மைண்ட் கேமா இருக்க போகுதா? லாஸ்ட் சீசன்ல வந்து மைண்ட் கேமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சீசன்ல பிசிக்கல் டாஸ்க்கா இருந்துச்சு. மேபி இந்த சீசன்ல பிசிக்கல் டாஸ்க்கா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவங்க கில்லர் காயின் டாஸ்க்கா இருக்கட்டும், கடைசியா அந்த செங்கல் டாஸ்க் எல்லாமே ஒரு ரொம்ப ஹார்டான டாஸ்க்கு. மேபி அந்த மாரி ஒரு பிசிக்கல் டாஸ்க் மாரி தான் கொண்டு போவாங்கன்னு எனக்கு தோணுது.
ஆனால் லாஸ்ட் சீசனில் வந்து மைண்ட் கேம் மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ இந்த சீசனில் மைண்ட் கேம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளால ஒரு 4-5 பேர்த்த கரெக்டாக சொல்ல முடியும் இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டாப் 10ல் வந்து டிசர்வான்னு கேட்டிங்கன்னா டாப் 10 இருக்கிறவங்க டிசர்வ் தான். ஏன்னா டாப் 10ல் இருக்கிறவங்க வந்து யாருமே சும்மா இருந்துட்டு இந்த டாப் 10க்கு வரலை. நான் இந்த 10 பேருமே முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், மஞ்சரி, தீபக், விஜய் விஷால், அதுக்கப்புறம் அருண் பிரசாத், ஸோ இவங்க எல்லாருமே ராணவ், ரயான், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் உள்ளே இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வந்து சும்மாலாம் விளையாண்டுட்டு போயிட முடியாத ஒரு கேமையோ ஒரு டாஸ்கையோ. பவித்ரா இன்க்ளூடிங் பவித்ரா. ஸோ அப்படி இருக்கும்போது டாப் 10 டிசர்வ் தான். இங்கிருந்து எப்படி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக பவித்ரா, முத்துக்குமரன், மஞ்சரி, ரயான், தீபக், அருண், ஸோ இவங்கள யாராவது ஒருத்தவங்க டிக்கெட் டு ஃபினாலை வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப ஹை பாசிபிள் யாருன்னா மஞ்சரிக்கும் ரயானுக்கும் நிறைய பாசிபிள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்க்ளூடிங் பவித்ரா. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி அவங்க மைண்ட் செட்டை வச்சுருக்காங்க இதை கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும்னு. இதில் வின் பண்ணாதவங்க நெக்ஸ்ட் வீக்கில் மணி பாக்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய சினாரியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிட் வீக் எவிஷன் இருக்க போகுதா, இல்லை வீக்கெண்டில் டபுள் எவிஷன் இருக்க போகுதா, அடுத்த வாரம் யார் கேரி ஃபார் ஆக போகிறாங்க, ஒருவேளை ஃபிசிக்கல் டாஸ்காக இருந்தால் ராணவ் எப்படி கையாள போகிறாரு அப்படின்னு பல கேள்விகள் இந்த பிக் பாஸ் நோக்கி இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட முடிகிற கட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பித்து பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கு. அதை பற்றின அப்டேட்டுகள் நீங்கள் டெய்லிக்கும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.